Hi, hello friends. Welcome to my channel Secret Recipe. இன்னைக்கு நம்ம செய்ய போற ஸ்பெஷல் ரெசிபி எலுமிச்சை ரசம். இதுக்கு தேவையான ingredients துவரம்பருப்பு, தக்காளி, மிளகு, சீரகம், இஞ்சி, எலுமிச்சம்பழம், உப்பு. துவரம்பருப்பு ஒரு கப்ல ஊற வச்சிருக்கேன். இது ஒரு 15 நிமிஷம் நான் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். அது நம்ம குக்கர்ல போட்டு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். துவரம்பருப்பு எப்பவுமே ஊற வச்சு போட்டுக்கோங்க, அப்பதான் சீக்கிரமா வேகும். இது கூட 2 தக்காளி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துட்டேன். நான் எந்த கப்ல துவரம்பருப்பு ஊற போட்டனோ அதே கப்ல 2.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த அளவு கரெக்டா இருக்கும். ஒரு டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா ஆயில் விட்டுக்கிறேன். மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இது ரெடியாகிறதுக்குள்ள நம்ம ரச பவுடர் அரைச்சு எடுத்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பவுடர் ரெடி ஆயிருச்சு. நல்லா ஃபைன் பவுடரா அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை, 1-2 இருந்தா போதும். இது கூட நான் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி வச்சிருக்கேன், அதை 2-3 கட் பண்ணி அதே ஜார்ல போட்டு ஒரு சுத்தி எடுத்துடலாம். உரல தட்டி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், நான் மிக்சியில அது கூடவே நான் போட்டு எடுத்துக்கிறேன். லைட்டா ஒரு சுத்தி எடுத்தா போதும், நல்லா அரைக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி 1-2 இருந்தா போதும். இப்போ நம்மளோட ரசத்துக்கு தேவையான பவுடர் ரெடி ஆயிருச்சு. இது அப்படியே இருக்கட்டும். நம்மளோட பருப்பு 4 விசில் வந்து ரெடியா இருக்கு. இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். பருப்பும் தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம கரண்டிலேயே வச்சு நல்லா மசிச்சு விட்டா போதும். தண்ணி எக்ஸ்ட்ராவா இருக்கிற தண்ணியை நான் ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கிறேன். அப்பதான் நமக்கு அதை மசிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இதுல இருக்கிற தண்ணி கொஞ்சம் நான் வடிச்சு வச்சுக்கிறேன். இதை எடுத்து வச்சுட்டு நமக்கு இப்போ மசிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம மத்து வச்சும் கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பருப்பு தக்காளி நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. நான் தனியாக எடுத்து வச்சிருந்த பருப்பு தண்ணியை அது கூடவே நான் சேர்த்துக்கிறேன். ரசத்துக்கு இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கு. இப்போ ரசம் தாளிச்சிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். கடலெண்ணெய் சூடானவுன்னா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் நான் அது கூட சேர்த்துட்டேன். வரமிளகாவும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம பவுடர் பண்ணி வச்சிருந்த மிளகு, சீரகம், இஞ்சி இதெல்லாமே அந்த எண்ணெயிலேயே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா எண்ணெயில வதக்கும் போதுதான் அந்த இஞ்சியோட ஸ்மெல் நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ நல்லா எண்ணெயில வதக்கி விட்டுருங்க. இது கூட நம்ம வேக வச்சிருந்த பருப்பு தக்காளி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் திக்னஸா இருந்ததுன்னா நீங்க கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமா பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரசம் நல்லா கொதிக்க கூடாது, கொதிச்சா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ நுர கட்டினோன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பு லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம்ல வைக்காதீங்க. நம்மளோட ரசம் ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
ஃபைனலாக வாசனைக்காக மல்லி இலை சேர்த்துக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் கழித்து தான் நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றணும். ஸோ இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழ ஜூஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த எலுமிச்சம்பழ ஜூஸை இப்போ நம்ம ரசத்து கூட சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு 2 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்தணும். ரசம் ஒரு கொதி வரும்போது நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்தக்கூடாது. அப்போ நம்ம சேர்த்துனா ரசம் கசப்படிக்கும். ஸோ அதை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அப்போதான் நமக்கு லெமனோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும், ரசம் நல்லா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் எல்லாருமே செஞ்சு பாருங்க. இது சுடு சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், டேஸ்ட் எம்மியாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் எல்லாருமே செஞ்சு பாருங்க, டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் செஞ்சு பார்த்து உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். Thank you. Take care. Bye bye.